தமிழக சட்டப்பேரவைக்கு மழைக்கால கூட்டத்தொடர் இப்போ கூடியிருக்குது. இன்னைக்கு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரூர்ல 41 பேர் உயிரிழந்ததுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவ்வளோருமே இன்னைக்கு அவங்க கையில ஒரு கரும் பட்டை ஒன்று அணிஞ்சிட்டு வந்திருப்பாங்க அவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்களும். அதை பார்த்து இன்னைக்கு நமது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கிண்டலா பேசியிருப்பாரு. அவர் பேசுறது ஒரு பக்கம் அரசியல் காப்பீச்சு பேசலாம் வச்சுக்கலாம், பரவாயில்ல. ஆனா நம்ம சபாநாயகர் அப்பாவு அவங்க நம்ம எப்படி முதல்வர் அவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்காங்களோ, அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தான் சபாநாயகர். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சபாநாயகர் என்ன சொல்றாருனாக்கி, இந்த அதிமுக தொண்டர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டயம் அணிந்து கரும்பட்டை அணிந்து இருக்கு. என்ன சொல்றாருனாக்கி, எல்லாருக்கும் பிபி அதிகமாயிடுச்சோ, அதான் ஒரே மாதிரியா நீங்க இது பண்ணிட்டு வந்தீங்க கிண்டல் பண்றாரு. உண்மையிலேயே ஒரு அப்பா சபாநாயகர் சபாநாயகரின் மாண்பு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அதை இந்த அளவுக்குலாம் ஒரு இது பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் அவரை பத்தி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியே கொடுத்திருந்தாரு. அவருடைய சட்டமன்றம், அதாவது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில அங்க என்ன நடக்குது, அங்க அவருடைய பையன் என்ன பண்றாரு, எல்லாரும் என்னென்ன பண்றாங்க, அவர் எத்தனை கட்சி மாறி இன்னைக்கு திமுகல அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு, என்ன பல டீட்டெயில பாஜகவை சேர்ந்து அண்ணாமலை தெரிவித்தாரு. உண்மையிலே எல்லாமே அண்ணாமலை சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை ஜி ஒரு டேட்டா எல்லாமே பேச மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம 13ஆம் தேதி மானஸ்டர் வழக்கு போட்டிருந்தாரு TR பாலு. அதுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல நம்ம எம்பி TR பாலு அவங்க விசாரணைக்கு வரல. அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பல விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வருவேன் அவர் சொல்லியிருக்காரு. சில ஃபைல்கள் எல்லாமே கொண்டு வர சொல்றாரு. அதே மாதிரி எல்லாருடைய ஃபைலையும் அண்ணாமலை ஜிகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுறாங்க. உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும்னா ஒரு நல்ல ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் உருவானால் மட்டுமே தான் மக்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியுங்கிறத ஒரு உதாரணமா எடுத்து நம்ம செய்யலாம். நன்றி, வணக்கம்.